ஜிவி 100 படம் 20 இயர்ஸில் வயசு என்னையா ஒரு 35. அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்புல ஓகே. பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போச்சு அமரன். அதுக்கு இவருடைய சாங்ஸும் மியூசிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். திரும்பவும் பராசக்தியில் சேர்ந்துருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி அந்த மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யா, சூப்பர் ஒர்க். அண்ட் ஜிவிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் மெலடி சாங் பண்ணுறதுன்னா அவர் ஒரு பயங்கரம், அதில் ஒரு தனி ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இந்த ரத்னமாலா பாட்டை அனுப்பும்போது அதை ஃபோனில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டேன். அது ஒரு மாதிரி அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா ரத்னமாலா நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன். ரத்னமாலா யாரும் இல்லை சொல்லுங்கள். நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. நன்னு வீடி அப்படி எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். நீ யார் காதலியே அப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். பட் ஜிவியோட அந்த லவ் ஃபீல் அமேசிங். அதை ஒரு மியூசிக் போடுறதுல மட்டும் இல்லை, நடிக்கிற படத்துலேயும் லவ் ஃபீல் அமேசிங்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு.